பல தோல்விகள் தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 90 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி 30வது நாள் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரூ. 1,00,000 சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்றைக்கி 30வது நாள். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு லாகின் பண்ணோம். இன்றைக்கி வாரண்டி கலெக்ட் பண்ணுறதுக்காக ஷோரூம் போயிருந்தோம். அங்கே நியூ வெஹிக்கிள் ஒன்று வந்துருந்துச்சு. அதை பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். வண்டி நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேங்கோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் காலையில் 11 மணிக்கு வந்துச்சு. பிக்கப் லொக்கேஷன் இன்றைக்கி போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வர கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதோட வெயிட் பண்ணி வாங்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ₹20 ஏர்ன் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஆர்டர் 12 மணிக்கு வந்துச்சு. 12 மணிக்கு வந்து ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ண போனோம். அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ₹28 வந்துச்சு. அதோட லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து 3வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். அதில் ஒரு ₹38 வந்துச்சு. இதோட 4வது ஆர்டர் வந்துச்சு. 4வது ஆர்டர் ஒரு லாங் ட்ரிப் போனோம். இந்த லாங் ட்ரிப்புக்கு ₹38 வந்துச்சு. டோட்டலாக இதுவரை ₹108 சம்பாரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 5வது ஆர்டர் வந்துச்சு. 5வது ஆர்டர் இன்னும் பெரிய லாங் ட்ரிப் வந்துச்சு. இந்த ஆர்டருக்கு மொத்தம் ₹58. கஸ்டமர் ஒரு ₹20 டிப்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்காக ஒரு ஊருக்கு கிளம்பினோம். அந்த ஊருக்கு கிளம்பி அந்த அங்கே போயிட்டு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிவிட்டு இதோட டோட்டலாக ₹178 வந்திருக்கு. ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது ரயில்வே கேட் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 6வது ஆர்டர் வந்துச்சு. இந்த ஆர்டர் வந்துட்டு ஒரு பக்கத்தில் ட்ரிப்பு தான். ₹28 வந்துச்சு. அதுக்கப்புறம் 7வது ஆர்டர் வந்துச்சு. இந்த 7வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக அனிஃபா பிரியாணி போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு அந்த இதுவும் டெலிவரி பண்ணுறோம். டோட்டலாக லஞ்ச் டயத்தில் மொத்தம் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி இதுவரை லஞ்சில் மொத்தமாக ₹294 ஏர்ன் பண்ணியிருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸ்நாக்ஸ் ஆர்டர் மொத்தமே 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக அதில் மொத்தமாக சேர்த்து ₹308 தான் வந்துச்சு. ஸ்நாக்ஸ் டயத்தில் ஆர்டர் கம்மியாக இருந்ததுனால டின்னர் டயத்துக்கு வெயிட் பண்ணோம். டின்னரில் கொஞ்சம் ஆர்டர் நல்லாவே வந்துச்சு. கண்டினியூஸாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு டின்னரில் ₹30 ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணோம். செகண்ட் ஆர்டருக்கு உடனே வந்துச்சு. அதுலேயும் ஒரு ₹20 ஏர்ன் பண்ணோம். இது வந்து ₹350 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுவரை 17 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி டின்னர் டயத்தில் மொத்தமாக 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டில் 4th ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ₹30 தேவைப்பட்டுச்சு. அதுக்காக மிட் நைட் ஆன் பண்ணியிருந்தோம். மிட் நைட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டருக்கே ₹30 வந்துருச்சு. அதோட இன்றைக்கி 4th ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கான ஏர்னிங்ஸ் வந்து ₹1040 ஏர்ன் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் டிப்ஸ் எல்லாமே சேர்த்து ₹26,886 ஏர்ன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.